மாட்டை விற்கிறதுக்காக ஒருத்தன் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் நடுவில் வந்து மாட்டை வச்சு நீ ஏன் கஷ்டப்படுறா இந்த ஆட்டை வச்சுக்கோ அப்படின்னு மாட்டை வாங்கிட்டு போய்ட்றான். இவன் ஆட்டை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் வந்து நீ ஆட்டை வச்சு ஏப்பா கஷ்டப்படுற இந்த கோழியை வச்சுக்கோ அப்படின்ட்டு ஆட்டை வாங்கிட்டு போயிடுறான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது கோழியை வச்சு நீ ஏன் கஷ்டப்படுற இந்த 2 முட்டையை வச்சுக்கோ அப்படின்னு ஒருத்தன் கொடுக்குறான். முட்டையை வாங்கிட்டு இவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான். ஒரு டீ கடைக்காரன் நீ போகிறதுக்குள்ளே இந்த முட்டை உடஞ்சி போய்டும், அதை என்கிட்ட கொடுத்துட்டு இந்த டீயை குடி அப்படின்னு கொடுக்குறான். இவனும் டீயை குடிச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த டீ கடைக்காரன் கேட்குறான், ஏன்பா ஒரு மாட்டை கொடுத்துட்டு டீயை குடிச்சிட்டு போறியோ உன் பொண்டாட்டி உன்னை திட்டமாட்டாளா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை அவள் திட்டமாட்டா அப்படின்னு சொல்கிறான். ஒரு வேளை திட்டுனா உன் வீட்டை எனக்கு எழுதி கொடுத்துடணும், இல்லை திட்டலை அப்படின்னா என் டீ கடையை உனக்கு எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்றான். இவனும் சரின்னு சொல்லிடுறான். ஊரே திரண்டு போகிறாங்க. அங்கே போய் அவன் பொண்டாட்டிகிட்ட நடந்த விஷயத்த சொன்னால் அவன் திட்டவே இல்லை. வேறு வழி இல்லாமல் டீ கடையும் எழுதி கொடுத்துட்றான். அப்புறமா அவன்கிட்ட கேட்குறான், ஏன் உன் பொண்டாட்டி உன்னை திட்டலை அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் கல்யாணம் ஆன புதுசில் ஒரு ஒப்பந்தம் போட்டோம், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் 4 செவத்துக்குள்ளே தான் தீர்வு காணணும், 4 பேர்த்துக்கு முன்னாடி இல்லை அப்படின்னு, அதனால தான் நாங்கள் இன்ன வரைக்கும் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். ஆமாங்க, புருஷன் பொண்டாட்டி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 4 பேர் முன்னாடி அதை பற்றி பேசாமல் 4 செவத்துக்குள்ளே தீர்வு காணுங்க, உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். Download ShareChat.